ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக பேசிக்கொண்டு வருகிறோம். ஆயத்துல் குர்சி ஒரு முக்கியமான சூரா என்பதையும் 5-6 தஃப்சீருடைய வகுப்புகளில் நாங்கள் பேசிக்கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆயத்துல் குர்சி இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்வோம். எங்களோட பாடத்திலிருந்து அல்லாஹு தாலா ஆயத்துல் குர்சியில் கடைசி கட்டங்களாக அவனுடைய குர்ஸை பற்றி கூறுகிறான். வசியா குர்சிஹு ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். அப்ப அல்லாஹு தாலா அவனுடைய குர்ஸ் ஒன்று அர்ஷ் ஒன்று வேற, குர்ஸ் அர்ஷ் என்பது வேற, குர்ஸ் என்பது வேற. இரண்டையும் வித்தியாசம். ரெண்டு பேரும் சில இடங்கள்ல ரெண்டையும் ஒன்றாக குழப்பிக் கொள்றான். அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், அவனுடைய குர்ஸை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது வானம் பூமிகளை விட விசாலமானது. வலா யஊது ஹிஃதுஹுமா, அந்த வானம் பூமிகள் குர்சிகளை பாதுகாப்பது அல்லாஹுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை. வஹுவல் அலியுல் அலீம், அவன்தான் மகத்துவமான கண்ணியமான உயர்ந்தவன் என்பதை அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனுடைய ஆயத்துல் குர்சிலே சொல்லிவிட்டு அதோடு வஹுவல் அலியுல் அலீம் என்று சொல்லக்கூடியதோடு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான் ஆயத்துக்கு. அப்ப இங்க ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். புகாரியுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ், நீங்கள் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்பதாக இருந்தால் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை கேளுங்கள். ஃபஇன்னஹு அவ்ஸதுல் ஜன்னா வ அஅலல் ஜன்னா, அதுதான் சுவர்க்கத்துடைய நடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நடுவுல இருக்கிறது என்பதாக சொல்லிட்டு, சுவர்க்கத்துடைய நடு என்பதாக சொல்லிட்டு வஅலல் ஜன்னா, சுவர்க்கத்தில் மிகவும் உயர்ந்த படித்தரத்தில் இருக்கக்கூடியது தான் ஃபிர்தௌஸ் என்று சொல்லுகின்ற அந்த சுவர்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுக்குரிய காரணத்தை என்னன்னு சொன்னாங்க, வஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷ் அந்த ஃபிர்தௌஸ் என்று சொல்லுகின்ற சுவர்க்கத்திலே தான் இருக்கிறது. சுவர்க்கத்துக்கு மேலால் தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு கீழால சுவர்க்கத்துடைய ஆறுகள், தஃபஜ்ஜரு அன்ஹாருல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய ஆறுகள் ஓடுகிறது என்பதாக புகாரியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒன்றை விளங்க வேண்டும். அதாவது அர்ஷை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அர்ஷ் வேற, குர்சி என்பது வேற. அப்ப அர்ஷ் என்று சொன்னால் சிம்மாசனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அறிவிக்கிறார்கள், தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மா பைன ஸமாஇ துன்யா வல்லதி தலீஹா 500 ஆமீன், முதலாவது வானத்துக்கும் பூமியிலிருந்து முதலாவது வானத்துக்குள்ள தூரம், எமது சென்ற தப்சீர் வகுப்புள்ள சொன்ன மாதிரி இதுவரைக்கும் வானத்திலிருந்து பூமியிலிருந்து வானத்துக்குள்ள தூரத்தை இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பூமியிலிருந்து முதலாவது வானத்துக்குள்ள தூரம் ஒரு மனிதன் 500 வருடங்கள் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவு தான் பூமியிலிருந்து முதலாவது வானத்துக்குள்ள தூரம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு 2வது வானத்துக்குள்ள தூரம் அதிலிருந்து அதே போல 500 வருடம், 3வது 4வது 7வது வானம், இப்படியாக 500 வருடங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு பின்னால தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. வல்லாஹு தஆலா ஃபௌகல் அர்ஷ் வ ஹுவ யஅலமு வ அன்தும் அலைஹி தஅலமூன் வ அன்தும் அலைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அந்த குர்சி அர்ஷ் இருக்கிறதே அது அதற்கு பின்னால தான் இருக்கிறது. அப்ப 7வது வானத்தில் இருந்து அர்ஷ் வரங்காட்டி உள்ள தூரம் இருக்கிறதே அது கிட்டத்தட்ட 500 வருடங்கள் பிரயாணத்துடைய தூரம். சுப்ஹானல்லாஹ். எதை சொல்ல வருகிறது என்றால், இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய குத்ரத்தை பற்றி சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய படிப்பினங்களை, அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சொல்லுகிறது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முதல் வானத்தை எடுத்து 2வது வானத்தை
வானத்துக்குள்ளே வைத்தால் ஒரு கிரவுண்டுக்குள்ளே, ஒரு மைதானத்துக்குள்ளே ஒரு போலை வைத்தால் எப்படி சின்னதாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இரண்டாவது வானத்துக்குள்ளே, மூன்றாவது வானத்துக்குள்ளே இரண்டாவது வானத்தை வைத்தால் ஒரு போல் எப்படி அந்த கிரவுண்டுக்குள்ளே மைதானத்துக்குள்ளே வைத்தால் சிறிதாக இருக்கும், அந்த அளவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறான். இப்படியாக 7 வானங்களுக்கும் இடையிலே அவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. அப்ப 7வது வானத்துக்கு அங்காலத்தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. அர்ஷுக்கு, அர்ஷில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தபரானி ரிவாயத், அர்ஷில் இருந்து அந்த அல்லாஹ், அதுக்கு பின்னால் தண்ணி இருக்கிறது, தண்ணிக்கு மேலால் தான் அல்லாஹ்வுடைய அந்த சிம்மாசனம் இருக்கிறது. அதுக்குள்ள தூரம் 500 வருடம் தொலை தூரம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு மேலால் தான் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்கிறது, அர்ஷ் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஏராளமான ஹதீஸ்கள்ல இன்னொன்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஸுல் அர்ஷில் மஜீத் ஃபஆல் லிமா யுரீத். அவன் மகத்துவமானவன், அர்ஷுடைய ரப்பு அல்லாஹ் தஆலா. அவன் நாடியதை செய்யக்கூடியவன், அது விசாலமானது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த அர்ஷை பற்றி சொல்ல, மகத்துவமான அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன் என்றால் அவனை தவிர வணங்குவதற்கு வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லா ரப்புல் அர்ஷில் அஸீம், கண்ணியமான மகத்துவமான அர்ஷுடைய ரப்பு அவன்தான் அல்லாஹ் தஆலா என்று சொல்லுகிறான். இந்த பிரம்மாண்டமான அர்ஷை சுமந்து கொண்டிருக்கின்ற மலக்குமார்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா. கியாமத்துடைய நாளையிலே அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் 8 பேர்கள் இருக்கிறார்கள். இது கியாமத்து நாளையில அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஏனைய நாட்களிலே அர்ஷை 4 மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள். கியாமத்து நாளையிலே அந்த 4 பேர்கள் 2 மடங்காகி 8 பேராகிறார்கள். ஏனென்றால் அந்த அம்மளி தும்மலிகள், பாரம், அது அல்லாஹ்வுடைய அர்ஷ் அந்த அளவுக்கு அது மிகவும் பாரமானதாக இருக்கும். கியாமத்து நாளிலே 4 பேர்கள் 8 பேராக இருக்கிறார்கள். அந்த மலக்குமார்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷை சுமந்து கொண்டிருக்கின்ற மலக்குமார்களுடைய பெருப்பன் சைஸ் எவ்வளவு பெருசு என்று தெரியுமா? அல்லதீன யஹ்மிலூன அல்-அர்ஷ வமன் ஹவ்லஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வ யுமினூன பிஹி. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அர்ஷை சுமந்து கொண்டிருக்கின்ற மலக்குமார்கள் அதை சூழ்ந்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பை அவர்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி தஸ்பீஹாத்துகள் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வ யுமினூன், அவர்கள் இன்னும் ஈமான் கொண்டவர்களாக, வயஸ்தகிஃபிரூன லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட எங்களை மாதிரி முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு அவர்கள் வயஸ்தகிஃபிரூன, அவர்கள் இஸ்திஃபார், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த அர்ஷை சுமந்து கொண்டிருக்கின்ற மலக்குமார்கள் எங்களுக்காக, ஈமான் கொண்டவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அந்த மலக்குமாருடைய பெருப்பன், அவருடைய சைஸ் எவ்வளவு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தினலி அன் உஹத்திஸ அன் மலக்கின் மின் மலாயிகத்தில்லாஹி மின் ஹம்லத்தில் அர்ஷ். எனக்கு அர்ஷை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த மலக்குமார்களில் ஒருவரை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுமாறு எனக்கு கூறப்பட்டு விட்டது. உஹத்திஸ அன் மலக்கின் மின் மலாயிகத்தில்லாஹி மின் ஹம்லத்தில் அர்ஷ். அர்ஷை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த 8 பேரில் ஒருத்தரை சுமந்து அவருடைய சைஸ், அவருடைய பெருப்பன் எவ்வளவு பெருமாண்டமானவர்கள், அவருடைய உடம்புடைய சைஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், மா பைன ஷஹ்மதி உத்னிஹி இலா ஆகிதிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவருடைய காதுடைய சோனை இருக்குது, இந்த காதிலிருந்து இந்த தோளுடைய சைஸை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதை பார்த்தால் ஒரு மனிதன் எவ்வளோ தைரியமானவன், எவ்வளோ உயர்ந்தவன் என்று பார்த்து கொள்ள முடியும்.
அதை வைத்து அந்த மனிதனுடைய உயரத்தை நாம் கணிப்பிட முடியும். சிலர்களுக்கு, அதிகமானவர்களுக்கு இந்த துண்டு பெருசாக இருந்தால் நல்ல உயரமாக இருப்பார், நல்ல வாட்ட சாத்திரமாக இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக அந்த துண்டை சொன்னார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே. எப்படி என்று சொன்னால், மசீரத்து 700 சனா. சுப்ஹானல்லாஹ். 700 வருடம் ஒரு மனிதன் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் வருமோ, 50 100 இல்ல, 700 வருடம். 700 வருடம் ஒரு மனிதன் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு தூரம் தான் இந்த அர்ஷை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு மலக்குமாருடைய காது சோனையிலிருந்து தோல் புயத்துக்குள்ள தூரம். வானத்துக்கு பூமிக்கு மத்தியில, முதல் வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் உள்ள தூரம் எத்தனை? 500 வருடம். 500 வருடம் தொலை தூரம், பிரயாணத்துடைய தொலை தூரம் தான் ஒரு வானத்திலே பூமிக்குள்ள, பூமியிலிருந்து முதல் வானத்துக்குள்ள தூரம். அப்ப ஒரு அந்த மலக்கு, அரிசை சுமந்து கொண்டிருக்கின்ற மலக்குடைய காதுக்கும் இந்த தோல்புயத்துக்கும் உள்ள தூரம் 700 வருடம் ஒரு மனிதன் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ இந்த காதுக்கும் இந்த தோலுக்கும் உள்ள தூரம். திருமிதியுடைய ரிவாயத். அதே போன்று இந்த மலக்குமாருடைய சைஸ் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய சைஸ் எவ்வளவு பெருசாக இருக்கும். தண்ணிக்கு மேலாக தான் அர்ஷ் இருக்குது. ஹுவல்லதி خلقஸ் ஸமாவாதி வல் அர்ض ஃபீ 6 அய்யாமின் ثم استوى على العرش. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, அவன் வானத்தை பூமியை அவன் தான் படைத்திருக்கிறான். எத்தனை நாளிலே? 6 நாள். 6 நாளையில் அல்லாஹ் தஆலா 6 அய்யாம், 6 நாளையில வானத்தை பூமியை அல்லாஹ் படைச்சிருக்கிறார். சும்மஸ்தவா அல் அர்ஷ், அர்ஷுக்கு மேலால் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான், அமர்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் அர்ஷ். இப்ப குர்சின்னா என்ன? ஆயத்து குர்சில முக்கியமா வரக்கூடியது வசியா குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகை பின்னால் ஓதக்கூடிய வசியா குர்சி. இப்ப குர்சியை பத்தி சொல்றேன். குர்சின்னு சொன்னா வெறுமனே அரபுடைய பார்வையில, அரபுடைய கருத்துல அது நாட்காலி, புட்டுவம், கதிரை, இதுதான் குர்சி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, குர்சின்னு சொன்னா அதாவது மௌதிஉ கதமைன், அல்லாஹ்வுடைய 2 கால் பாதங்களும் இருக்குகின்ற இடம். அல்லாஹ்வுடைய 2 கால் பாதங்களும் இருக்குகின்ற இடம், வைக்கிற இடம், இதுதான் குர்சி. அப்ப இவ்வளவு பிரமாண்டமான ஒரு அல்லாஹுவை தான் நாங்க வணங்கி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப எங்கட அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமானவன், எவ்வளவு மகத்துவமானவன். அல்லாஹ்வுடைய படைப்பு எவ்வளவு ஒரு உயர்ந்த படைப்பாக இருக்கும். எங்களுக்கு சிந்திக்க முடியாது, எங்களுக்கு பார்க்க முடியாது. ஆனால் நாளை மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ்வும் மனிதன் பார்ப்பான். 15வது இரவு எப்படி அந்த பூர்ணமாக நாங்க சந்திரனை பார்ப்போமோ இதே போன்று அல்லாஹுவை நாளை மறுமையுடைய நாளையிலே அடியார்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள். அல்லாஹ் நூறு ஸமாவாதி வல் அர்த், இந்த வான பூமியுடைய பிரகாசம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அவ்வளவு வெளிச்சம். உதாரணமாக பாருங்க, இங்க இருக்கிற ஃபேன், இந்த லைட்டை பாருங்க, ஒரு 50-100 வோல்ட்ஸ் கூடுதலாக இருந்தா எங்களுக்கு அதை பார்க்க இயலாது. உதாரணமாக நாங்க ஒரு வாகனத்துல போறோம், நாங்க டிரைவிங் பண்ணி கொண்டு போறோம், எதிர் முனையில வருகின்ற அந்த வாகனத்துடைய ஹெட்லைட்டை டிம் பண்ணவில்லை என்றால் எங்களுக்கு கண்ண தடமாத்த வரும். எங்கேயாவது போய்க்கு விட்டுருவாரு, எங்கேயாவது ஆக்சிடென்ட்ல போய் மாட்டிவிடும். ஏனென்றால் அந்த 150 வோல்ட்ஸ் உள்ள அந்த பவரை எங்களுக்கு பார்க்க முடியாது. சந்திரன் சூரியனை விட அல்லாஹுடைய நூறு வெளிச்சம் அவ்வளவு மர்மையில, அந்த அளவு அல்லாஹு தஆலா வெளிச்சமான அல்லாஹு நூறு ஸமாவாதி வல் அர்த் அல்லாஹ் சொல்றான்.
அவ்வளவு பிரகாசமானது. அந்த பிரகாசத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். குர்ஆன் பேசுது, அல்லாஹு தஆலா சொல்றான், அவருடைய பார்வையில உள்ள தடமாட்டம் இருக்கவில்லை. அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நூரை பார்த்தார்கள். அந்த நூரை பார்க்கின்ற பொழுது, வெளிச்சத்தை பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களில் தடமாட்டம் இல்லை என்பதாக குர்ஆன் பேசிக் கொண்டு வருகிறது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியான மகத்துவமான கண்ணியமான அல்லாஹுவை தான் நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன். அல்லாஹ் நாடினால் மழையை பொழிய வைப்பான், அல்லாஹ் நாடினால் மழையை இல்லாமலாக்குவான், அல்லாஹ் நாடினால் வானத்திலிருந்து மழை மாத்திரம் பொழியாது, கல்லும் பொழியும், நெருப்பும் பொழியும். அல்லாஹ் நாடினால் அப்படி குத்ரத்துள்ளவன், அவன் அப்படி சக்தி உள்ளவன். எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய குத்ரத்தை, அவனுடைய சக்தியை இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஸை மாத்திரம் சொல்லிவிட்டான். குர்ஸி என்றால் கதம், அதாவது மௌதிஉ கதமைன், இரண்டு அல்லாஹ்வுடைய இரண்டு பாதணி வைக்கின்ற இடம் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா விளக்க சொல்றாங்க. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த ஆயத்துல் குர்ஸியை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே ஓதுவோம். நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிக்கு அது ஓதினால் அவர் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு மௌத்தை தவிர வேற அதுதான் தடையாக இருக்குது. மௌத்தாக நேரடியாக சுவர்க்கம் போகிறார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, தொழுகைக்கு பின்னால இந்த ஆயத்துல் குர்ஸியை ஓதி நல்லவர்களாக, முத்தகிங்களாக, தக்வா உள்ளவர்களாக சொல்லப்பட்ட விடயங்களையும் உங்களுடைய பெண்மணிகளுக்கு வீட்டிலையும்